ஒரு ராஜா நாள்தோறும் அதிகாலையில மாறு வேடத்துல போய் யாராவது ஒருத்தர் வீட்டு கதவை தட்டி அந்த வீட்டோட உரிமையாளருக்கு பரிசு பொருள் வழங்குறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் விவசாயி ஒருத்தரோட வீட்டு கதவை தட்டினாரு ராஜா. தூக்கத்துல இருந்த விவசாயி கதவை திறந்த உடனே அவருக்கு கை நிறைய பொற்காசுகளை அள்ளி கொடுத்துட்டு வெளியில வந்த ராஜாவை மாடு முட்டிருச்சு. அதனால அவர் தலையில காயம் ஏற்பட்டு இதை பார்த்த காவலர்கள் அவரை உடனே அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அமைச்சர் அந்த விவசாயிய அரண்மனைக்கு வரவழைச்சார். மன்னர் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாரு. இதை கேட்ட அந்த விவசாயி சிரிச்சுக்கிட்டு நிக்கவும், நான் உனக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கேன், நீ ஏன் சிரிக்கிறேன்னு கேக்குறாரு அரசர். அந்த விவசாயி நிதானமா, நீங்க ஏன் முகத்துல முழிச்சதுனால உங்களுக்கு தலையில அடிபட்டு அவ்வளவு ராசி இல்லாத முகம் எனக்கு, நான் இன்னைக்கு முதலா உங்க முகத்துல தான் முழிச்சேன், அதனோட பலனா என் உயிரே போக போகுது, இதுதான் மன்னராகிய உங்களோட முகலட்சணம்னு சொன்னான். உடனே அரசர் மரண தண்டனையை ரத்து பண்ணிட்டார். அரசரையே எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சலும் புத்தி சாதுரியமும் இருந்ததுனாலதான் அந்த விவசாயி உயிர் பிழைச்சார்.